Hi friends, today video நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியோட 1 hour சார்ட் எடுத்துக்கலாம். நிஃப்டி 1 hour சார்ட்ல பார்த்தீங்கன்னா எஸ்டே வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம். நம்ம ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிட்டு மேலே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு எஸ்டே வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே வந்து கரெக்டாக நல்ல கன்சாலிடேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்டே வீடியோவில் சொல்லியிருப்போம். டுமாரோ மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக கால் சைடு தான் பெரிய மூவ்மெண்ட் இருக்கும், புட்டு சைடு இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் நம்மளால் கண்டிப்பாக ட்ரேட் எதுவும் எடுத்துருக்க முடியாது. பட் நம்மளோட 22,650 மார்க்கெட் காலையில் பிரேக் பண்ணி மேலே போகும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் டேவாகவே அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் நீங்கள் எடுத்துருக்கலாம். அகெயின் இன்னொரு ட்ரேட் எடுக்கிறப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு அகெயின் 1 hour கேண்டிலில் பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி செகண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி மார்க்கெட்டு கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறது இதுலேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து அகெயின் நீங்கள் இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தா கூட கால் சைடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை பார்க்காம இருந்திருந்தாலும் அதுவும் ஓகே தான். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்து அது ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் ஓகே தான். பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறையாவே இருக்குது, அதிகமாக கேபிட்டல் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரேடும் இதில் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் நான் எப்போவும் 2வது ட்ரேட் எடுக்க மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் எப்போவும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதை நீங்கள் எடுத்தோடனே மார்க்கெட்டை வந்து வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டுமாரோ மார்க்கெட்டுக்கு வந்து என்ன ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,920 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் அதை பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் 23,000 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. அண்டு டுமாரோ மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டுடே வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் தான் டுமாரோ மார்க்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவே ஆக்ட் ஆகும். அண்டு செகண்டரி சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டுமாரோ மார்க்கெட்டில் அது கொஞ்சம் கிட்ட தான் இருக்கும். அதுவும் 22,700 தான் டுமாரோ மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டுமாரோ வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சைட்வேஸில். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல புல்லிஷாக மேலே வந்துட்டாங்க ஆல்ரெடி. நீங்கள் இதுலேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த வீக்லேயே உங்களுக்கு தெரியும். 22,380 22,900 கிட்டே வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ டுமாரோ மார்க்கெட் கொஞ்சம் லைட்டாக சைட்வேஸில் தான் இருக்கும். டுமாரோ மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா டுமாரோ மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட 1 hour சார்ட்டில் தான் இருக்கிறோம். நம்ம பேங்க் நிஃப்டிலையும் எஸ்டர்டே வீடியோலேயே சொல்லியிருப்போம், பேங்க் நிஃப்டியும் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டாங்க. பட்டு புல்லிஷாக மேலே போகல எஸ்டர்டே. பட்டு கன்சாலிடேஷன் பண்ணி இந்த இடத்த வந்து நல்லா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டுருப்போம் எஸ்டர்டே வீடியோவில். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அகெயின் இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளோட சப்போர்ட்டுக்கும் மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டுடே வந்து நல்ல புல்லிஷ் ஸ்மூத்தாக இருக்கும் பேங்க் நிஃப்டியில் கண்டிப்பாக நம்ம சொல்லியிருப்போம். வெயிட் பண்ணி மார்க்கெட் கீழே வரும்போதெல்லாம் பை பண்ண தான் சொல்லியிருப்போம். செல் பக்கம் யாருன்னா போயிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். டுடே மார்க்கெட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் அக்யூரேட்டாக நல்லா பை சைடு போயிடுச்சு. என்ன ஒரு ப்ராப்ளம்னா மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி மேலே போயிட்டாங்க. கேப் அப் ஆகாமல் மார்க்கெட்டு மேலே போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராஃபிட்டே வந்திருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து இதில் ஒரு நல்ல ட்ரேட் தான் கிடச்சிருக்கு. 48,780 நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை மார்க்கெட்டை பிரேக் பண்ணி மேலே பாடி க்ளோஸ் இதில் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குதுன்னு. கால் சைடு இந்த நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும்போது நீங்கள் கால் சைடு என்ட்ரி எடுத்துருந்தீங்கனாலே டுடே மார்க்கெட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட் தான் எடுத்துருக்கலாம். அந்த மார்க்கெட் அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் நல்ல மூவ் தான் கொடுத்துருக்கு. நீங்கள் 500 பாயிண்ட் கூட இல்லை, நீங்கள் 250 பாயிண்ட்டே கேப்சர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாகவே. அதுலேருந்து மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் டேவாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நம்ம இப்போ டுமாரோ மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்க்கலாம். டுமாரோ மார்க்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 49,580 தான் இருக்கும்.
அதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரதான் ட்ரை பண்ணுற மாதிரி இப்போதைக்கு தெரியுது. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்துட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் மார்க்கெட் வந்து பையிங்லேயே இருக்கும்னு கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ டுமாரோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருக்கும். யாரெல்லாம் நம்ம டுடே மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் நல்லா பை ஆகி மேலே போகிறத கடைசி வரை பார்த்துக்கிட்டே இருந்து ட்ரேடே எடுக்காமல் இருந்தாங்களோ, அவங்களாம் டுமாரோ மார்க்கெட்டு வந்து எப்படியாச்சும் மணி அரேஞ்ச் பண்ணியாவது பை சைடு போய்டும்னு நினச்சி காலையில் ஓப்பன் ஆனவுடனே என்ட்ரி எடுத்துருவாங்க. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கே. அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து 2 டேஸாக கேப் அப் ஆகி மார்க்கெட் மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கேப் அப்லேயே பாதி மார்க்கெட் மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டுடே மார்க்கெட் முடிகிறப்பையும் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கேண்டிலில் தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு விக்கி கூட வச்சுருக்க மாட்டாங்க. நல்லா க்ரீன் க்ளோஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 2 டேஸாக மார்க்கெட் நல்லா புல்லிஷாக மேலே வந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட் அப்படியே புல்லிஷாக மேலே தான் போயிருக்கு. ஸோ நம்ம டுடே மார்க்கெட் நல்லா 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்குது, மார்க்கெட் முடிகிறப்பையும் புல்லிஷாக இருக்குன்னு நினச்சி முடிகிற டைமில் யாராவது கால் சைடு மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, என்ட்ரி எடுக்கவே கூடாது அந்த மாதிரி. அதுதான் உங்களுக்கான ஃபைனல் சான்ஸு. 2 டேஸாக மார்க்கெட் கேப் அப் ஆகிட்ட அப்புறமா டுடே இந்த மாதிரி மேலே எடுத்து போய் க்ளோஸ் பண்ணாங்கன்னா, நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் எல்லாருமே மைண்ட் செட்டு டுமாரோ மார்க்கெட்டும் கேப் அப் ஆகிடும், மார்க்கெட் மேலே போயிடும், நம்ம அந்த கேப்சரை பிடிச்சிடலான்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. நீங்கள் டுமாரோ மார்க்கெட்டில் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு காலையிலேயே தெரியும். கண்டிப்பாக மார்க்கெட் இந்த இடத்துலையே தான் சுற்றிட்டு இருக்கோம். உங்களோட ப்ரீமியமும் கால் சைடு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கரைஞ்சிருக்கும். அதனால் எப்போவுமே மார்க்கெட் முடிகிற டைமில் ட்ரேட் எடுத்து ஹோல்டு பண்ணாதீங்க. லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ண கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா வாட்ச் பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போலேருந்து. இந்த நம்ம மார்க்கெட்டோட டுமாரோ மார்க்கெட்டோட சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுடே வந்து புல் பேக் ஆகி மேலே போன இந்த லெவல் தான் நம்ம மார்க்கெட்டோட டுமாரோ மார்க்கெட்டோட சப்போர்ட். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 49,000 தான். 49,000 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த செகண்ட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல போய் பாடி க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்காங்கள்ல, இந்த பிளேஸ் தான் 48,800. டுமாரோ மார்க்கெட்டுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த இடத்துக்குள்ளே கொஞ்சம் சைட்வேஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. நீங்கள் அதாவது 49,580 கிட்டே வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்னதாக புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கால் சைடு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ மார்க்கெட்டில்.